சோம்பேறித்தனம் தூக்கம் போவதற்கான வழி என்ன? சுறுசுறுப்பாக இருப்பதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. எவையெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கின்றனவோ அவை அழகாக இருக்கின்றன. ஒரு முயல் ஆமையை விட அழகாக இருப்பதற்கு காரணம் அது சுறுசுறுப்பாக இருப்பதுதான். ஒரு மான் அழகாக இருப்பதற்கு காரணம் அது துள்ளிக்கொண்டு திரிவதுதான். சோம்பேறியாக இருக்கிறவர்கள் அழகில்லாமல் இருக்கிறார்கள். உலக அழகி கூட கொட்டாவி விடுகிற போது அசிங்கமாக ஆகிவிடுகிறார். எனவே சுறுசுறுப்பு அழகு என்பதை உணர்ந்தால் போதும், அது தானாக வந்து தொற்றிக்கொள்ளும், நம்மையும் அது பற்றி கொள்ளும். எங்களோட ரோல் மாடல் நீங்க, உங்களோட ரோல் மாடல் யார் சார்? நான் பலரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். எப்படி உறுதியாக இருப்பது என்பதை பாறையிடமிருந்து கற்கிறேன். உயர பறப்பதை பறவையிடமிருந்து கற்கிறேன். கல்லால் அடித்தவனுக்கும் கனிதர வேண்டும் என்பதை மரத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறேன். நசுக்கினாலும் கைகளை வாசமாக்க வேண்டும் என்பதை மலர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். கடித்தாலும் சுவைக்க வேண்டும் என்பதை கரும்பிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். தேய்த்தாலும் அடுத்தவர் நாசிக்கு நாம் சுகந்தத்தை வலிக்க வேண்டும் என்பதை சந்தனத்திடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒவ்வொருவரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எவ்வளவு மறுத்தாலும் தொடர்ந்து யாசகம் கேட்பவரிடமிருந்து விடாமுயற்சியை கற்றுக்கொள்கிறேன். எவ்வளவு பேர் வந்தாலும் மனம் கோணாமல் தருபவரிடமிருந்து தாராள மனப்பான்மையை கற்றுக்கொள்கிறேன். சோம்பேறித்தனம் தூக்கம் போவதற்கான வழி என்ன? சுறுசுறுப்பாக இருப்பதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. எவையெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கின்றனவோ அவை அழகாக இருக்கின்றன. ஒரு முயல் ஆமையை விட அழகாக இருப்பதற்கு காரணம் அது சுறுசுறுப்பாக இருப்பதுதான். ஒரு மான் அழகாக இருப்பதற்கு காரணம் அது துள்ளிக்கொண்டு திரிவதுதான். சோம்பேறியாக இருக்கிறவர்கள் அழகில்லாமல் இருக்கிறார்கள். உலக அழகி கூட கொட்டாவி விடுகிற போது அசிங்கமாக ஆகிவிடுகிறார். எனவே சுறுசுறுப்பு அழகு என்பதை உணர்ந்தால் போதும், அது தானாக வந்து தொற்றிக்கொள்ளும், நம்மையும் அது பற்றி கொள்ளும். எங்களோட ரோல் மாடல் நீங்க, உங்களோட ரோல் மாடல் யார் சார்? நான் பலரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். எப்படி உறுதியாக இருப்பது என்பதை பாறையிடமிருந்து கற்கிறேன். உயர பறப்பதை பறவையிடமிருந்து கற்கிறேன். கல்லால் அடித்தவனுக்கும் கனிதர வேண்டும் என்பதை மரத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறேன். நசுக்கினாலும் கைகளை வாசமாக்க வேண்டும் என்பதை மலர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். கடித்தாலும் சுவைக்க வேண்டும் என்பதை கரும்பிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். தேய்த்தாலும் அடுத்தவர் நாசிக்கு நாம் சுகந்தத்தை வலிக்க வேண்டும் என்பதை சந்தனத்திடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒவ்வொருவரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எவ்வளவு மறுத்தாலும் தொடர்ந்து யாசகம் கேட்பவரிடமிருந்து விடாமுயற்சியை கற்றுக்கொள்கிறேன். எவ்வளவு பேர் வந்தாலும் மனம் கோணாமல் தருபவரிடமிருந்து தாராள மனப்பான்மையை கற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கை என்பது தொடர்ந்து கற்றுக்கொள்கிற பயணமாகவே நீடிக்கிறது. ஐயா வணக்கம். நீங்கள் எவ்வளவு நேரம் படிப்பீங்க? ஒரு காலத்தில் 12 மணி நேரம் படித்தேன். போட்டித் தேர்வுக்கு படிக்கிற போது 12 14